வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமனால் நோக்குண்டாம் மேனில் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சர்வான நமக்கு ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய். வாழ்க வளமுடன். ஓகே. போன வாரம் கிளாஸ் நம்ம வந்து இந்த 2 ஆடியோ ரிலீஸ் பண்ணதுல வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, 2 ஒரே மாதிரி இருந்தோன்னே 2 ஆடியோ ஒரே மாதிரி இதுவும் அது ஒண்ணுன்னு நிறைய பேர் இந்த 2வது ஆடியோ பார்க்கல. அதனால அதை வந்து திருப்பி பார்க்குங்கன்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நிறைய பேர் பரிகாரங்களை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வியல் பரிகாரம் சொல்றது நல்லது, சிறப்பா இருக்கும். அதாவது கேது ராகுவோட மூமெண்ட் வச்சுட்டு சொல்லலாம், இல்லை வந்து குருவை வச்சுக்க சொல்லலாம், இல்லை சனியை வச்சுக்க சொல்லலாம், இல்லை 10ஆம் அதிபதி வச்சு சொல்லலாம். இது எதை வேணாலும் நீங்க உங்களோட கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு சொல்லுங்க, எதுவும் தப்பு கிடையாது. ரெக்கார்டிங் போட்டிருக்குமா? ரெக்கார்டிங் போட்டேன். ஓகே. ஸோ அந்த பரிகாரங்களை நீங்க வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் எப்படி பரிகாரம் சொல்றேன்னா, முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரமா கோயிலுக்கு போக சொல்றேன், இல்லை வந்து சிம்பிளான பரிகாரம் சொல்றேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து கேட்டாங்க. அதுவும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கையில இல்லை, நம்ம சொன்னாலும் அது நடக்குமா நடக்காதான்றது அவங்க கொடுப்பனையில தான் இருக்கு. அதுதான் அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்கு நான் சொல்றேன். ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து ஜாதகம் பார்த்தாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கேது மிதுன லக்னம், கடக ராசி. ஸோ கேது வந்து 4ல் வந்திருக்காரு கோச்சாரத்துல. ஸோ கேது வந்து சந்திரனை பார்ப்பாரு 4ஆம் இடம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சுகஸ்தானம். ஒரே நிமிஷம். சுகஸ்தானங்கள் வந்து கொஞ்சம் கெடுறதுனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சுகஸ்தானம் கெடுது, பிளஸ் வந்து சந்திரனை பார்க்குது. ஸோ பூமுடி கொடுத்துருங்கம்மா அப்படின்னு. அவங்க வந்து பூமுடி நான் வந்து கோயிலுக்கு போறது இல்லைங்க, எல்லாரும் போனாங்கன்னா கூட போவேனே தவிர, பட் இதெல்லாம் நான் பண்றது இல்லைன்னாங்க. சரி, நீங்க என்ன குலதெய்வ கோயிலுக்கு போவீங்களான்னா குலதெய்வ கோயில் போவேன் அப்படின்னாங்க. சரி, அங்க பண்ணிடுங்கன்னா, இல்ல நான் வந்து சாமி கும்பிட்றதுலன்னு தெரியுதுனால எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. சரி, என்ன பண்ண போறீங்கன்னா, நான் பார்பர் ஷாப்ல போயிட்டு ஹேர் கட் பண்ணிக்குவா, லேசா சின்னதாக கொஞ்சம் வெட்டிக்குவோம். சரி, உங்க இஷ்டம் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அங்கே போயிட்டு சின்னதா வெட்டுங்க அப்படின்ட்டாங்க. அவங்க சின்னதா வெட்டுங்கன்னு கேட்டோன்னே வேற ஸ்டேட் ஆள் போல இருக்கு, அது சரியா புரிஞ்சுக்காம ரொம்ப ரொம்ப சின்னதாவே கட் பண்ணிட்டாங்க தெரியாம. அவங்களுக்கு என்னாச்சு, இது வந்து 4ஆம் இடம்ன்றது அப்படின்றது சுகஸ்தானம் இல்லையா, இவங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்க கேது 6ஆம் இடத்தையும் பார்க்கும். ஸோ நோய் நொடி அதெல்லாம் வரணும், தத்துவ பிரகாரம் அது வரணும். ஆனா இங்க வந்து அவங்களுக்கு முடி கட் பண்ணோன்னே நிறைய பேர் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லையா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பரிகாரமாவே அமைஞ்சிருச்சு. பிளஸ் இந்த தலைமுடி கட் பண்ணது அப்படின்றது நார்மலா கேது வந்து சந்திரனை பார்த்தாலும் சரி, இல்ல லக்னத்தை பார்த்தாலும் சரி, இந்த பூமுடி கொடுக்கறதுன்றது ஒரு கான்செப்ட். அதுக்கு நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது, கரெக்டாகவும் இருக்கு. இது சொன்னது அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னாங்க. அப்புறம் சொன்ன என்னென்ன நடந்ததுன்னு சொன்னாங்க. அப்பதான் சொன்னேன், உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கணும், ஆனா இதுல இருந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு. இப்ப லேசா அவங்களுக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு கான்செப்ட். இது வந்து அதாவது நம்ம என்ன சொல்றோமோ அது வந்து சம்டைம்ஸ் நடக்கும், சம்டைம்ஸ் நடக்காமல் போகும். ஆனா விதிப்படிதான் எல்லாமே நடக்கும் அப்படின்றதுக்கு சொல்ல வரேன். இன்னொரு பரிகாரம் பாத்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 72 73 நான் ஒரு 7-8 வயசு பையனா இருக்கும்போது என் சொந்தத்துல நடந்த ஒரு விஷயம். அப்ப வந்து இருந்ததை பின்னாடி வந்து சரி இதனாலதான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதனால அவருக்கு குழந்தை இல்லை, பரிகாரமா யாரோ சொன்னதை வச்சுக்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு போயிருக்காங்க. ராமேஸ்வரத்துல போய் கடல் நீர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து 2 பேரும் குளிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அவர் ஒரு நாடக நடிகர். நாடகத்துக்கு போகும்போது அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டு போனாங்க. கூட நாடகத்தில் நடிக்கிறவங்களும் கூட வந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு, போய் கடல்ல குளிக்கிறதுக்காக முங்கி இருக்காரு. முங்கி எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா, அங்க நாடகத்துல கூட வந்து ஒரு லேடியும் சேர்ந்து முங்கி இருந்துச்சு. இவரோட கைய பிடிச்சிட்டு எந்திரிச்சிருச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடிக்கு குழந்தை பிறந்துருச்சு. வேற
இதுதான். இந்த லேடி குழந்தை பிறந்துச்சு. இவரோட பாசிட்டிவ் கர்மா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நடக்கிறதுன்னு தான் நடக்கும். ஸோ ராமேஸ்வரத்து இதே இன்சிடென்ட்டை நான் எனக்கு வந்து அதுக்கு ஜாதகம் கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யோசிக்கும் போது எனக்கு வந்து இந்த இன்சிடென்ட் தோணுச்சு. அதுக்கப்புறம் 2-3 பேருக்கு நான் சொல்லும் போது போய் குளிச்சுட்டு வந்தாங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்துச்சு. ஒரு சிலருக்கு இதே மாதிரி வந்து வேற யாரோ வந்து கையில வேற ஜென்ட்டோ இல்ல வந்து லேடியோ வந்து கூட கையை பிடிச்சி யார் பிடிக்கிற கூட இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கர்மாக்கள் டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு குழந்தைய பிறந்திருக்கு, இவங்களுக்கு குழந்தை பிறக்கல. ஸோ ராமேஸ்வரம் நான் போன வருஷம் இந்த பராசரர் ஜோதிட மணிமன்றத்து மூலியமா ராமேஸ்வரத்துல ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி ராமேஸ்வரம் தானே போகலாம் அப்படின்ட்டு நானும் போயிருந்தேன். போயிட்டு போகும்போது எனக்கு இந்த இன்சிடென்ட் தோணுச்சு. சரி நம்ம வந்து தனியாக போய் குளிக்கணும்னு எல்லாரையும் விட்டுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக போய் குளிக்கிறதுக்கு போய் இறங்கி முங்கி எந்திரிக்கிறேன். நம்ம கர்மா பிரகாரம் நம்ம கையை பிடிச்சிட்டு வேற ஒருத்தங்க எந்திரிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன நினைச்சிட்டு போனோம் அந்த ஆக்டிவிட்டிஸு அவங்களுக்கு நடந்தது. ஸோ பரிகாரம் செய்யும் போது அந்த பார்ட்டி மட்டும்தான் அந்த பரிகாரத்தை செய்யணும். பரிகாரம் செய்யும் போது வேற யாரையும் கூட்டிட்டு போய் பண்றதோ இல்லை எங்கேயும் போய் பண்ணும்போது இந்த பரிகாரங்கள் மற்றவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது அப்படின்றத சொல்ல பிரியப்பட்டேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே, நான் சொன்னது புரிஞ்சுதா இல்ல கரெக்டா இருந்ததா சொல்லுங்க. இல்ல புரிஞ்சுதுங்க சார். ஓகேமா, ஓகே ஓகே புரிஞ்சது சார். ஒரு டிஃபரெண்டான ஒரு கான்செப்டா இருக்கு இது. ஆமா ஆமா. சரி, நம்ம பரிகாரங்கள் செய்யும் போது பாத்தீங்கன்னா இந்த பரிகாரங்கள் வந்து யாருக்கு கொடுப்பன இருக்கோ அவங்க மட்டும்தான் அதை செய்யணும். அதே மாதிரி நிறைய பேர் பரிகாரங்கள் செய்யும் போது பாத்தீங்கன்னா பையன் வந்து ஊர்ல இருக்கான், பையன் வரமாட்டான், பையன் பண்ண மாட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது பண்ணலைன்னா நீங்க உங்களுக்கு வந்து பண்ண அதாவது பெட் யாராவது பண்ணலாம், அது பிளட் ரிலேட்டிவ்ஸ் பண்ணலாம். பட் மற்ற நேரத்துல அந்த 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 ஜாதகர் மட்டும்தான் பண்ணணும். அந்த ஜாதகர் தனியா பண்றது நல்லது. வேற யாரையும் கூட்டிட்டு போய் அவங்க கூட சேரும்போது நம்மளோட பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அங்க பாஸ் ஆயிடுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது சார். குழந்தைகளுக்காக பேரண்ட்ஸ் பண்றாங்க சார். என்னமா? குழந்தைகளுக்காக பேரண்ட்ஸ் பண்றாங்களேங்க சார். ஆமா, இத்தனை நாள் இத்தனை 19 நாள் 19 கிழமை அந்த மாதிரின்னு அவங்க வரலன்றதுக்காக பேரண்ட்ஸ் பண்றாங்க. அது ஓகேங்களா? பேரண்ட்ஸ் பண்றது வந்து பேரண்ட்ஸ்னா அதாவது பையன் வந்து ஒரு 12 வயசுக்குள்ள இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் பண்ணலாம். இல்ல வந்து பையன் பெட்ரிடனா இருக்கான் அப்படின்னா பேரண்ட்ஸ் பண்ணலாம். பட் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்கதான் மருந்து சாப்பிடணும் இல்லையா? இன்னொருத்தவங்க பண்றதுனால அது நடக்குமா அப்படின்னா அது வந்து அவங்க 9ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா நடக்கும். இப்ப பேரண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா 9ஆம் இடம் நல்லா இருந்தது, 5ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா கொடுப்பன இருந்ததுன்னா கண்டிப்பா நடக்கும். இது ஜாதகருடைய 9வது இடங்களா? ஜாதகருக்கு 9ஆம் இடம் கரெக்ட். ஜாதகருக்கு 9ஆம் இடம் நல்லா இருக்கும், நல்லா இருந்ததுன்னா பேரண்ட்ஸ் பண்ணாங்கன்னா நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல ஜாதகர் தான் பண்ணணும், எல்லாத்தையும் ஜாதகர் தான் பண்ணணும். இப்போ ரீசெண்டா இல்ல, ஒரு கரெக்டா ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கும், ஒரு திருநெல்வேலி சைட்ல இருக்க அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருக்க ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சில பரிகாரங்களை சொன்னேன். சொல்லிட்டு பிசினஸ்க்கு பேர் வச்சு கொடுத்து பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லியிருந்தேன். அவங்க கரெக்டா நான் தான் போய் பண்ணணுமா அப்படின்னாங்க. நீங்க போய் உங்க பிசினஸ் நீங்க தான் பண்ணி ஆகணும், பேரண்ட்ஸ் எல்லாம் பண்றதெல்லாம் சரியா இருக்காது அப்படின்னு அவங்க போய் பண்ணாங்க. முடியாத ஒரு அதாவது செய்ய முடியாத ஒரு விஷயங்களை கூட செஞ்சாங்க. இன்னைக்கு அதனால ஒரு நன்மைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பண்றதுதான் வந்து சிறப்பா இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பையன் ஃபாரின்ல இருக்கான், பண்ண முடியாதுன்றாங்க. அதனோட பர்சன்டேஜ் இது பார்த்தீங்கன்னா 20%, 30%, 50% தான் வந்து சக்சஸ் ரேட் இருக்கும். ஓகே, அடுத்த கான்செப்ட் போயிடலாம். நாம
ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஹலோ, தெரியும் சார், தெரியும் சார். ஓகே ஓகே. ஸோ இது வந்து நான் போன வாரம் நம்ம பார்த்த அந்த கர்மா தேரி உள்ள ஜாதகம் தான் அது. இந்த இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இதுல வந்து லக்னம் வந்து விருச்சிக லக்னம். இது வந்து நம்ம குரூப்ல இருந்த மேடம் கொடுத்த ஜாதகம். நம்ம கிளாஸ்ல வந்து ஜாதக விதிகள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? பேசியிருந்தாலும் நிறைய விதிகள் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க சார், தெரியல கரெக்டா. தெரியலங்க சார். தெரியலங்க சார். தெரியுதாமா? இல்ல சார், இன்னும் கொஞ்சம் காமிக்கிறேன். ஆமா சார், நம்ம இதுலயே ஜூம் பண்ணலாம் சார். நம்மளே ஜூம் பண்ணிக்கலாம் சார். இதுல நீங்களே ஜூம் பண்ணி பாருங்கம்மா. வச்சிருக்கேன், ஃபுல் ஸ்கிரீன் தான் வச்சிருக்கேன். இதுக்கு மேல வைக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்மம் தேரி மட்டும் இங்க பேசுவோம். ஏன் ஜாதகம் வந்து கல்யாணம் ஆகலன்றத வேண்டாம். ஸோ அந்த விதிகள்லாம் ஒத்து வருதுன்றதுனால இவங்க கொடுத்ததை வந்து இமீடியட்டா வந்து பார்த்துட்டு இந்த ரிப்ளை தான் கொடுத்தேன். என்னன்னா நமக்கு பொதுவா கர்மா தியரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து லக்னாதிபதியை பார்க்கணும், அடுத்து வந்து 10ஆம் அதிபதியை பார்க்கணும், அடுத்து வந்து சனியை பார்க்கணும். இது 3 தான். இதுல 10ஆம் அதிபதி சனி கூட இருக்கிற கிரகங்களை பார்க்கணும். அவ்வளவுதான். இந்த 3 வச்சுட்டு நம்ம வந்து கர்மாவை ரொம்ப ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். இந்த ஜாதக பிரகாரம் பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம், 10ஆம் இடம் வந்து சூரியன். அவர் எங்க இருக்காருன்னா 6ல இருக்காரு. சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. கர்ம காரகன் சனி வந்து 10ஆம் பார்வையா அவரை பார்த்துடுறாரு. ஸோ இதை வச்சுட்டு நான் என்ன சொன்னேன் அவங்க கிட்டன்னா, இந்த ஜாதகிக்கு தந்தை வழியில இல்ல பித்ரு வழியில செய்த யாருக்கோ செய்த பாவங்கள், அவங்க சொத்தை அபகரிச்சது, அதனால இவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கல அப்படிங்கிறத சொன்னேன். பாத்தீங்கன்னா இது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா 4 கிரகங்களும் பாத்தீங்கன்னா பரணியில இருக்கு. பரணி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சொத்தை அபகரித்த ஒரு நட்சத்திரம், துரியோத நட்சத்திரம். இது வந்து அடுத்த ஒரு சொத்தை அபகரிச்ச நட்சத்திரம். ஸோ அதை வச்சு அந்த கான்செப்ட் வச்சுதான் இவங்க எடுத்திருப்பாங்கன்னு. அடுத்து வந்து நான் வந்து இன்னொன்னையும் சொன்னேன். அது வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து உயிரோடு இல்லை, இதை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கோ எதுக்கோ. பட் என்னன்னா விஷத்தை கொடுத்து அவங்கள வந்து சாகடிச்சுட்டு அந்த சொத்தை இவங்க அபகரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா கேது கூட இருக்கு. 6ஆம் இடம்ன்றது உணவு, 6ஆம் இடம்ன்றது உணவு இல்லையா? அங்க கேது கூட இருக்கு. அதனால அதை வச்சுக்கிட்டு இங்க வந்து விஷம் கொடுத்து அவங்க கொன்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னாங்க. பட் மேடம் கன்ஃபார்ம் பண்ணது என்னன்னா சொத்து விஷயமா இந்த ஜாதகிக்கு பிரச்சனை இருக்கிறது இதெல்லாம் வந்து கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான். பட் இந்த ஜாதகி வந்து அவங்க சித்தப்பா, அதாவது அவங்க சின்ன தாத்தாவாலையும் இவங்க அண்ணனாலையும் ஏமாத்தப்பட்டவங்க. இவங்க தாத்தா வழியில நிறைய சொத்துக்கள் இருந்திருக்கு. அதை இவங்க அப்பாக்கும் அவங்க கொடுக்கல. அவங்க சித்தப்பா வந்து சின்ன தாத்தா வந்து எல்லாரும் ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நம்ம சொன்ன தியரி வந்து ஓரளவுக்கு சொத்து விஷயமா இவங்களுக்கு வந்து கர்மா இருக்குன்றது ஊர்ஜிதமாயிடுச்சு. பிளஸ் வந்து இவங்க விஷம் கொடுத்து சேர்த்திருக்காங்களா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா அந்த கன்சர்ன் பர்சன்ஸ் வந்து உயிரோடு இல்லை. ஸோ இந்த கர்மா தியரியை நம்ம இப்படி எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீரியட்ல இது வந்து வந்துடும். இதை வச்சுட்டு நீங்க வந்து என்ன சொல்லலாம்னா பரிகாரங்களை சொல்லலாம். பரிகாரங்கள் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் என்ன இவங்களுக்கு பரிகாரம் சொல்லுவேன் அப்படின்னா, உங்க இருக்கிற ஒரு சொத்தை வந்து யாருக்காவது இன்னொருத்தருக்கு தானம் கொடுக்கலாம், இல்லை கோயிலுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு என்கிட்ட வர்றவங்ககிட்ட சொல்லுவேன். பட் இந்த நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. இதே மாதிரி வேற ஒரு ஜாதகம் இப்போ ரீசெண்டா போன வாரம் வந்துச்சு. சொன்னேன் இந்த மாதிரி அதாவது அவங்க வந்து டைவர்ஸ் ஆகிற கண்டிஷன்ல வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு சொன்னது என்னன்னா, இந்த ஜாதகி வந்து கண்டிப்பா அவங்ககிட்ட பணம் எதிர்பார்ப்பாங்க, பெரிய அமௌண்ட் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு கர்மா தியரி வச்சுதான். அந்த ஜாதகத்தை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இந்த கர்மா தியரி ஒர்க் அவுட் ஆகுது. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுக்கும் இது வந்து ஈஸியா கை வரும். ஓகே, அடுத்து போயிடலாம். நான் ஒரு ஜாதகம் கொடுத்து அந்த ஜாதகத்தை வந்து அனலைஸ் பண்ணி கொண்டு வர சொல்லியிருந்தேன். இதை எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி வேணா சொல்லணுமா, இல்லை வந்து இதை ஏற்கனவே இருக்கா அவங்ககிட்ட? ஹலோ சார், போட்டு வச்சிருக்கேன் சார். போட்டு வச்சிருக்கீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, குட் குட். ஓகே ஓகே. ஸோ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம வந்து பொதுவா என்ன இதில் பார்ப்போம் அப்படின்னா, முதல்ல லக்னம் நல்லா இருக்கா, 2 பேருக்கு லக்னம் நல்லா இருக்கா. நம்ம
நம்ம தியரி பிரகாரம் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இது பார்ப்போம் இல்லையா? இந்த நாள், திதி, யோகம், கரணம் இதெல்லாம் ஒரு துணை விதியா எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா இருக்கான்றது ஒரு சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. அது இல்லாம அடுத்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லக்னம் அப்படின்றத பார்க்கணும். லக்னம் பார்த்ததுக்கு அப்புறம் ராசி பார்க்கணும். ராசி பார்த்ததுக்கு அப்புறம் ஆயுள் பாவம் பார்க்கணும். 3வது ஆயுள் பாவம் பார்த்ததுக்கு அப்புறம் செவ்வாய் எந்த அளவுக்கு பலம் இருக்கு, பலம் இல்லைன்றதை பார்க்கணும். 5வது வந்து கிரக சம்பந்தங்கள், அதாவது இவங்க கட்டத்துல இருக்க கிரகங்கள் அந்த அந்த கட்டத்துல என்ன ரியாக்ட் பண்ணுது, அவங்க 12 கட்டத்துல இருக்க கிரகங்கள் இவங்க இவங்க மேல எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதாவது இரு ஜாதக கூட்டு விளைவுகள் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி. இதுதான் 5. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். பையனுக்கு வந்து கன்னியா லக்னம் கிடையாதா? துலாம்ல வருது, கன்னி கிடையாதா? டைம் போட்டு பாருங்களேன், அப்படிதான் வருது. எனக்கு ரெண்டும் துலாம் தான் வந்துச்சு. ஆமா, எனக்கு வந்து துலாம் என்னங்க கன்னியா லக்னம் வருது. கன்னியா லக்னம் வருது சார். பையனுக்கு கன்னியா லக்னம். ஓகே ஓகே ஃபைன், எடுத்துக்கங்க கன்னியா லக்னம். நீங்க கூட 2-12ன்னு இது பண்ணிருந்தீங்க, அது மேட்ச் ஆச்சு. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே தேங்க்யூ சார். ஓகே ஃபைன். தெரியல, ஏதோ இதுல போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து லக்னம் எடுத்துக்கணும், அடுத்து ராசி, 3வது ஆயுள் பாவம் சம்பந்தமான தோஷங்கள், 4வது செவ்வாய் பலமிழந்திருக்காரா இல்லையான்னு, 5வது வந்து கூட்டு கிரகங்கள் வந்து லக்னத்துல ஒருத்தருக்கு என்ன கிரகம் இருந்தால் இன்னொருத்தருக்கு இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கும். இந்த 5வது கான்செப்ட் மட்டும் நம்ம பார்க்கல, அது பார்க்காம மற்ற 4 கான்செப்ட் பார்த்துட்டோம். ஓகே, இந்த ஜாதகத்து பிரகாரம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கன்னியா லக்னம், துலா லக்னம்னு எடுத்துக்கலாம். 2-12 லக்னம் வந்து 2-12 இருக்கு. ஸோ லக்னம் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எந்தெந்த லக்னம் பொருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா 2-12 இருக்கலாம், இல்ல லக்னம் 4-10 இருக்கலாம், இல்ல லக்னம் 6-8 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ லக்னம் 2-12 இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஓகே சொல்லிட்டு போயிடலாம். பட் லக்னம் எப்படி இருந்தாலும் பெண்ணோட லக்னம் முன்னாடியும் ஆணோட லக்னம் பின்னாடி இருக்கணும். அதாவது முன்னாடி பின்னாடின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெண்ணோட லக்னம் ரிஷபமாகவும் ஆணோட லக்னம் மேஷமாவும் இருக்கலாம், இல்ல பெண்ணோட லக்னம் மிதனமாகவும் ஆணோட லக்னம் ரிஷபமாவும் இருக்கலாம். அந்த மாதிரி பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா வருது. நம்ம ஆணோட லக்னம் கன்னின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்ணோட லக்னம் துலாமு, ஆணோட லக்னம் கன்னி. ஸோ லக்னம் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து ராசி. இப்போ ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ராசிலையும் லக்னம் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ராசியை பார்க்கணும், எல்லா விதத்துலையும் ராசியை பார்க்கணும். ஓகே, இங்க ராசி வந்து 3-11 இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பெண்ணோட ராசி வந்து பின்னாடியும் ஆணோட ராசி முன்னாடி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாதகத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துட்டு, ஓகே இது லக்னம் நல்லா இருக்கு, ராசி நல்லா இல்லை, ஓரளவுக்கு நம்ம 50% எடுத்துக்கலாமா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் தாராபலன் எப்படி வருது அப்படின்றத பாருங்க. நீங்க தாராபலன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது வதத்தார 7வது நட்சத்திரமா வரும். ஸோ அதனால இதுக்கு ஒரு 50% மார்க் போட்டுக்குங்க, ஃபுல் மார்க் போட வேண்டாம். அதாவது லக்னத்துக்கு ஃபுல் மார்க் போட்டுக்கலாம், ராசிக்கு வந்து நம்ம வந்து 50% மார்க் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், ஆயுள் பாவம் பார்க்கணும். ஓகே, இங்க ஆயுள் பாவம் வந்து எப்படி இருக்குன்னு யாருக்கா இந்த விதிகள் ஞாபகம் இருக்கா? ஆயுள் பாவம் பார்க்கக்கூடிய விதிகள்
1, 8, 10 குரு புதன். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நைஸ், நைஸ். நல்ல ஞாபக சக்தி. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ஆயுள் பாவம் பார்க்கறதுக்கு 1, 8, 10, 8ஆம் அதிபதி சனி, குரு, சுக்கிரன், புதன். இந்த 8 கிரகங்கள் 8 இதையும் பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் 1ஆம் அதிபதி 1ஆம் இடம், 2ஆம் இடம், 10ஆம் இடம், அப்புறம் 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, அப்புறம் ஆயுள்காரகன் சனி எப்படி இருக்காரு, இது 5. அதுக்கப்புறம் குருவோட நிலைமைகள், சுக்கிரன், புதன், இவங்க 3 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா இங்க லக்னத்துக்கு பெண்ணோட லக்னம் எடுத்துக்கங்க. பெண்ணோட லக்னம் எடுத்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ல குரு மறைஞ்சிருக்காரு. ஓகே, அதனால குருவோட நிலைமைகள் சரி. ஓகே, லக்னம் எடுத்தீங்கன்னா லக்னத்தை யாரும் லக்னத்துல எந்த கிரகமும் இல்லை, அதனால ஆயுள் பாவம் அந்த லக்னம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். 1. அடுத்து 8ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்ணோட இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்ணோட இதுல 8ல யாருமே இல்லை, ஸோ அதுவும் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். 2வது. அதுக்கப்புறம் 10ன்னு எடுத்தோம்னா பெண்ணோட இதை பாத்தீங்கன்னா 10ல 4 கிரகங்கள் இருக்கு. 10ல 4 கிரகங்கள் இருந்தா என்ன சொல்லுவோம் நாம? 10ல 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் இருந்தாலே அந்த ஜாதக சன்னியாசி அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 10ல 4 கிரகங்கள் இருக்கு. இந்த பெண்ணோட லைஃப் சன்னியாசி நிலைமைகள் நோக்கி போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, அதை பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து 9ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி புதன் 9ஆம் அதிபதி புதன் அவர் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரு, பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? 9ஆம் அதிபதி புதன் அங்க அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரு. ஸோ இதனால இந்த பெண்ணுக்கு 9ஆம் அதிபதி கெட்டு போயிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா புதன் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரு. அடுத்து சுக்கிரன் 10ல இருக்காரு, அது ஓகே தான். 10ல இருக்காரு. சனி சாரத்துல இருக்கா, சனி நீசமா இருந்தாலும் சுக்கிரன் 10ல இருக்கிறது ஓகே தான். அதனால சாரத்தை விட நம்ம வந்து ஸ்தான பலத்தை எடுத்துக்கலாம். ஸோ ஆயுள் பலம் இங்க ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனா இங்க சனி நீசமா இருக்காரு. அதனால இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்ற ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மார்க் போட்டு 1 மார்க் இல்ல 0.5 மார்க் அந்த மாதிரி போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சிடும். அதே மாதிரி ஆணுக்கு எடுத்துங்க. ஆணுக்கு வந்து கன்னியா லக்னம்னு எடுத்துங்க. கன்னியா லக்னத்துல யாரும் இல்லை. லக்னத்தை வந்து சனி செவ்வாய் பாக்குறாங்கன்றது அடுத்து எடுத்துக்கலாம். பட் லக்னத்துல யாரும் இல்லை, அதனால அது ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் 8ஆம் இடம் செவ்வாய் வந்து அங்கேயும் யாரும் இல்லை, அதுவும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து 10ஆம் இடம் புதன் வந்து நீசமா இருக்காரு. 10ஆம் இடத்துல யாரும் இல்லைன்னாலும் சனி செவ்வாய் சேர்ந்து பாக்குறாங்க, புதனும் நீசமா இருக்காரு. அதனால அதுக்கு மார்க் நம்ம அதிகமா கொடுக்க வேண்டாம், 0.5% போட்டா போதும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா குரு, சுக்கிரன், புதன், இவங்க 3 பேரையும் பார்க்கணும். குரு எங்க இருக்காரு? குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ அது சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சுக்கிரன் 5ல இருக்காரு, அது ஓகே. சுக்கிரன் 5ல இருக்கிறதால ஆயுள் பலம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்து புதன் நீசமா இருக்காரு, அதனால அந்த இதையும் வந்து நம்ம ஆயுள் பலம் நல்லா இல்லைன்னு வருது. மோரார்லஸ் ஈக்குவலாக வருது. ஸோ இந்த இதுல வந்து இப்ப ஏதாவது ஒரு கிரகம் 2 கிரகம் பலமா இருந்தாலே கண்டிப்பா இவங்களுக்கு 45ல இருந்து 50 வயசுக்கு மேல ஈஸியா சொல்லிடலாம். 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்கிறதுனால ஆயுள் பலம் வந்து ஈக்குவலா இருக்கு, சமமா இருக்கு, அது ஓகேன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாக்குறது செவ்வாய் பலமா இருக்காரா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, செவ்வாய் பலமா இருக்காரா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து கிரக சம்பந்தங்களுக்கு போகலாம். இப்ப இங்க செவ்வாய் பெண்ணுக்கு பாருங்க, செவ்வாய் பலமா இருக்காரா? நீசமா இருக்காங்க சார். நீசமா இருக்கிறதுன்றது ஒண்ணு. அடுத்தது திக்பலத்துல இருக்கு, பகை கிரகத்தோட இருக்காங்க சார். என்னமா பகை கிரகம்ன்றது ஒண்ணு. நம்ம சொன்ன செவ்வாய் கான்செப்ட் வரவே இல்லையா? திக்பலத்துல இருக்காரு, திரிகோணத்துல இருக்காங்கய்யா. ராகுவுக்கு 12ல மறைஞ்சிருக்காரு. நம்ம சொன்ன செவ்வாய் கான்செப்ட் வரவே இல்ல. சந்திரன் செவ்வாய் வந்து 4 இல்ல 4ல இல்லையே. சந்திரன் செவ்வாய் வந்து திரிகோணத்துல, சந்திரன் திரிகோணம் சார். லக்னத்துக்கு 10ல திக்பலம். திக்பலன்றது அடுத்தது திக்பலம் இல்ல சார், 9ல சார் இருக்காங்க செவ்வாய். இல்லம்மா, பெண்ணோட லக்னம் வந்து இதுதானே, துலாம் தானே? ஆமா 9ல இருக்காங்க செவ்வாய். 9ல இல்ல, 10ல இருக்கு பாருங்க. 10ல இருக்கு. ராகுக்கு கேந்திரத்துல இல்ல சார். ராகு கேந்திரத்துல இல்ல. ஆமா, நம்ம என்ன சொல்லிருக்கோம்? செவ்வாய் வந்து எப்ப பலம் இழக்குன்னு சொல்லியிருக்கோம்? ஒண்ணு ராகுவுக்கு 1, 4, 7, 10ல, இல்ல சூரியனுக்கு 1, 4, 7, 10ல, இல்ல
தேய்பிரை சந்திரனுக்கு 1 4 7 10ல, பொதுவா சந்திரனுக்கு எடுத்துக்கலாம், தேய்பிரை சந்திரன்றத சந்திரனுக்கு கூட எடுத்துக்கலாம் 1 4 7 10ல, இல்ல பாபகர்த்தாரியில இருந்தா எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கோம், இல்ல பாதகஸ்தானத்துல இருந்தா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இது கொடுத்துருக்கோம். செவ்வாய் பலம் கொஞ்சம் பார்த்துக்குங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். செவ்வாய் பலம் வந்து கண்டிப்பா முக்கியம். இதுதான் வந்து ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்தோன்னே டிக் பண்ணிட்டு இது ப்ரொசீட் பண்ணி போகலாமா வேணாமான்னு நம்ம பாக்குறதுக்குள்ள மெயினான விதி. ஓகே, செவ்வாய் வந்து புனர்பூசம் 3 வர்க்கமென்மை அப்படிதான் இருக்கு. ஆமாமா, நீங்க புனர்பூசம் 3 எடுத்தாலும் சரி, புனர்பூசம் 4 எடுத்தாலும் சரி, சந்தியில வந்து மாத்திக்கிட்டா. ஆனா சந்தியில தான் இருக்கானு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கிரகம் நல்லா இருக்குனால ஒரு 1ஆம் அதிபதி நல்லா இருக்கு, 2ஆம் அதிபதி நல்லா இருக்குன்றதுக்கு நம்ம என்ன விதிகள் கொடுத்துருக்கோம். அந்த விதிகளை பாத்தீங்கன்னா சந்தியில எந்த கிரகம் இருந்தாலும் கண்டிப்பா அது மிக மிக பலம் இழக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சூரியனோட சேர்ந்து இல்ல நீங்க 3ஆம் இடம் எடுத்தீங்கன்னாலும் செவ்வாய் பலம் இழந்துச்சுன்னு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நீங்க செவ்வாய் வந்து இப்ப புனர்பூசத்துல இருக்குன்னு எடுத்துங்க. சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காரு? 6ல மறைஞ்சிட்டாரு இருக்கா? சோ இதையும் நம்ம பாத்துக்கலாம். இந்த கான்செப்ட் இல்லைன்னா அந்த கான்செப்டையும் பாத்துருங்க. சோ செவ்வாய் இங்க பலம் இழந்திருக்காரு பொன் ஜாதகத்துல. ஓகே, ஆண் ஜாதகத்தை எடுத்துங்க. ஆண் ஜாதகத்துல செவ்வாய் எப்படி இருக்காரு? செவ்வாய் சனியோட சேர்ந்து கெட்டு போயிருக்காரு. ஆண் ஜாதகத்துல மத்தபடி பாத்தீங்கன்னா சூரியனோட சேரல, ராகு கேதுக்கு இதுல கேந்திரத்துல வரல, சந்திரனுக்கு கேந்திரத்துல வரல. ஆனா இங்க செவ்வாய் பலம் இழந்திருக்காரு. எப்படி? சனியோட சேர்ந்து பலம் இழந்திருக்காரு. நம்ம வந்து இன்னொரு விதியும் சொல்லியிருக்கோம், செவ்வாய் 7ல சனியோட சேர்ந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோமா? அந்த விதியும் பாருங்க. சோ ஒருத்தருக்கு செவ்வாய் பலம் இழந்ததுன்னா இன்னொருத்தருக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோமா? அந்த விதத்துல இங்க செவ்வாய் பலம் இழந்துட்டாரு. இதனால இதுவும் ஒரு குறைபாடு. ஸோ ஒருத்தருக்கு ஒரு கிரகம் நல்லா இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு அந்த கிரகம் நல்லா இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கான்செப்ட். ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து கிரக சம்பந்தங்கள், லக்னத்துல என்ன கிரகம் இருக்கலாம் இதை நம்ம பார்க்கல. பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னும் ஒரு சில விதிகள் இதுல இருக்கு, அதையும் பார்க்கலாம். இங்க 2ஆம் அதிபதி வந்து செவ்வாய், பெண் ஜாதகத்துல 2ஆம் அதிபதி செவ்வாய், 2 7க்குரியவர் செவ்வாய். ஸோ 2 7க்குரிய செவ்வாய் வந்து பலம் இழக்கக்கூடாது. செவ்வாய் இங்க பலம் இழந்திருக்காரு. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சூரியனோட சேரக்கூடாது, செவ்வாய் சூரியனோட சேர்ந்துட்டாரு. ஓகே, அடுத்து வந்து வேற என்ன ப்ராப்ளங்கள் இருக்கு இந்த ஜாதகத்துல? சார் பெஞ்சாதத்துல 7ல சனி. பெஞ்சாதத்துல 7ல சனி. பெஞ்சாதத்துல 7ல சனின்றது இல்ல, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பெஞ்சாதகத்துல 9ஆம் அதிபதி கிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா? 7ஆம் அதிபதி கிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா? ஆமாங்க ஐயா. அதே மாதிரி 7ல ஒரு பாவர் இருந்து இன்னொரு பாவர் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா? ஆமா, கேது பாக்குறாங்க 7ஆம் இடத்தை. 7ஆம் இடத்தை கேது பாக்குறாரு. 7ல சனி இருக்காரு. 7ஆம் அதிபதி யாரோட சேர்ந்திருக்காரு? வேதகனோட சேர்ந்திருக்காரா? பகை கிரகத்தோட சேர்ந்திருக்காரா? அதாவது நம்ம கடகத்துல இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா பகை கிரகத்தோட சேர்ந்திருக்காரு. புதனோட சேர்ந்திருக்காரு. 8ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு. பாதகாதிபதியோட சேர்ந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வரிசைப்படுத்தி பாத்தீங்கன்னா இந்த அதாவது இவங்களுக்கு வந்து செவ்வாய் மட்டும் பாதிக்கப்படல, செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்காரு, சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்காரு, புதன் பாதிக்கப்பட்டிருக்கு, சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு, குருவும் பாதிக்கப்பட்டு. ஸோ இவங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில இருக்கிற ஒருத்தரை பார்க்கணும். ஓகே, இந்த எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கும் அப்படின்றது இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் 1 5 9 நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பையனை பார்த்தா மட்டும்தான் இந்த அம்மாவுக்கு திருமண வாழ்க்கை நிலைக்கும். இந்த அம்மா ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா 1 5 9 நல்லா இருக்கா? 1ஆம் அதிபதி சுக்கிரன், 5 விட்டுருங்க. 1ஆம் அதிபதி சுக்கிரன் எப்படி இருக்காரு? சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு எடுத்துப்போமே. ஓகே, சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு எடுத்துப்போம். அடுத்து 5ஆம் இடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5ஆம் அதிபதி நீசமாயிட்டார். 5ஆம் அதிபதி நீசமாயிட்டார். ஸோ 9ஆம் அதிபதி எடுத்துங்க. 9ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? புதன் வந்து நான் இங்க பாகை போடலையா புதனுக்கு? புதன் போட்டிருக்கேன். ஆயில்யம் 4ல இருக்கார் புதன். ஓகே, ஆயில்யம் 4ல 29 டிகிரியில இருக்கார். நீங்க போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பாத்தீங்கன்னா தெரியும். 29 டிகிரியில சேர்ந்து சூரியனும் வந்து ஆயில்யம் 3லயே என்னமோதான் இருக்காரு. ஸோ அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு. மட்டும் இல்ல அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு. ஸோ இங்க பொண்ணுக்கு பெண் ஜாதகத்துல 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு.
9ஆம் அதிபதி பாதகாதிபதியோட சேர்ந்திருக்காரு. அது இல்லாம 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கு. ஸோ இந்த பெண்ணுக்கு எப்படி நீங்க பாத்தீங்கன்னாலும் கொஞ்சம் வயசான ஹஸ்பண்டை பார்க்கணும், பிளஸ் 1, 5, 9 நல்லா இருக்கிற ஆட்களை பார்க்கணும், பிளஸ் செவ்வாயும் சுக்கிரன் சூரியன் சூரியன் கூட பரவாயில்ல, சூரியன் 10ல இருக்கு, திக்பலமா இருக்குன்னு எடுத்துக்கலாம், நல்லாவே இருக்கு. செவ்வாயும் புதனும் நல்ல நிலைமையில இருக்கிற ஒருத்தரை பார்த்தா மட்டும்தான் இவங்களோட லைஃப் நடக்கும். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு 2ஆம் திருமணத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிடும். ஓகே, அடுத்து ஆண்ஜாதகத்தை பாருங்க. ஆண்ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா என்ன எப்படி இருக்கு? ஆண்ஜாதகத்துல 1, 5, 9 நல்லா இருக்கான்னு பாருங்க. 1ஆம் அதிபதி நல்லா இருக்கு, 1 நல்லா இருக்கு, 1 வந்து கேந்திரத்துல இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, 5 பாருங்க. 5 எப்படி இருக்கு? 5 வந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 5ஆம் அதிபதி சரியில்லை. ஓகே, 9ஆம் அதிபதி புதன், அவர் வந்து ஓகே நீசன் எடுத்துக்க வேணா. ஓகே, இங்க வந்து நம்ம கன்னிகா லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9ஆம் அதிபதி நல்லா இருக்காருன்னு எடுத்துக்கலாம். கன்னிகா லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல இருக்காரு, நல்லா இருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஃபைன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி அப்படின்றவரு, இங்க நம்ம கன்னின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க 9ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்துல வந்துடுவார், 12ஆம் அதிபதி நட்சத்திரத்துல வந்துடுவார். அதனால கொஞ்சம் வீக்குன்னு எடுத்துக்கலாம். முதல்ல ரொம்ப நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வீக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 6ல வந்து சூரியன் பலம், 3, 6, 10, 11 சூரியன் பலம். அதனால இங்க வந்து சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஜாதகருக்கு நான் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா, செவ்வாய் கணவர் குறிக்கக்கூடிய செவ்வாய் நல்லா இல்லை. அதே மாதிரி 1, 5, 9 பாதிக்கப்பட்டிருக்கு. சந்திரன் 2 பேரும் பெண் ஜாதகத்துல முன்னாடியும், பெண்ணுக்கு முன்னாடியும் ஆணுக்கு பின்னாடி இருக்கணும், அந்த நிலைமையிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. மற்ற கிரகங்கள் அமைப்புகளும் சரியில்லை. அது இல்லாம மற்ற வந்து ஏற்கனவே சொன்ன விதிகள் நீங்க நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. புதன், சனி, செவ்வாய் 3 பேரும் ஒன்னா இருந்தா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே செகண்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். நான் பாத்தீங்கன்னா புதன், சனி, செவ்வாய் ஒன்னா இருக்கலாமா? இருக்கக்கூடாது சார். புதன், சனி, செவ்வாய், அப்புறம் சனி, செவ்வாய், சுக்கிரன், இந்த 2 காம்பினேஷன் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க. பொதுவா புதன், சனி, செவ்வாய் 3 பேரும் ஒன்னா இருக்கும் போதோ இல்ல சம்பந்தங்கள் வரும்போதோ அங்க குடும்பம் சம்பந்தமான ஒரு விரயங்கள் ஏற்படுது, குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. இந்த செவ்வாய், சனி, புதன் பாத்தீங்கன்னா 2 அலிகிரகத்தோட செவ்வாய் சேரும்போது ஒரு சிலருக்கு அந்த அலித்தன்மைகளை கொடுத்துருது. அதனால நம்ம கேர்ஃபுல்லா அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். இவங்களோட நிலைமைகளை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். பிளஸ் இங்க வந்து புதன் வந்து நீசமாவும் இருக்கிறாரு, அதனால அதையும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கணும். ஸோ இது ஒரு காரணம், இது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு. இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா, செவ்வாய் வந்து இங்க வந்து எந்த சாரத்துல இருக்கார்? உத்திராடம் 2ல இருக்கு, உத்திரட்டாதி 2ல இருக்கார். உத்திரட்டாதி 2ல செவ்வாய் உத்திரட்டாதி 2ல இருக்கும்போது செவ்வாய் அம்சத்துல எங்க வருவாரு? கன்னியில வரும். கன்னியில செவ்வாய் வரும். 7ஆம் அதிபதி நம்ம அம்சத்துல கன்னியிலயோ, அம்சத்துல மட்டும் இல்ல ராசியிலயும் சரி, கன்னியிலயோ இல்ல சிம்மத்திலயோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். இல்ல 7ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவனும் அங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னியில செவ்வாய் வந்துடும். ஸோ இன்னொரு ரூல் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. கன்னியில செவ்வாய் அம்சத்துல இருந்து, அதே மாதிரி பூரம் 2ஆம் பாதம், பூராடம் 2ஆம் பாதம், பரணி 2ஆம் பாதம், அந்த பரணி 2ஆம் பாதம், பூரம் 2ஆம் பாதம், பூராடம் 2ஆம் பாதம், இதுல 2ஆம் பாதத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகங்களும் அம்சத்துல கன்னியில வந்துடும். ஸோ இந்த கிரகமும் பிளஸ் செவ்வாய் அம்சத்துல கன்னியில இருந்ததுன்னா அது ராசியில எங்க இருக்கோ அந்த தன்மைகள் பாதிக்கப்படும். இங்க வந்து ராசியில 7ல இருக்கு. ஸோ 7 போது திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த விதி புது விதி, நோட் பண்ணிக்கோங்க. செவ்வாய் வந்து அம்சத்துல கன்னியில இருக்கக்கூடாது. அதே மாதிரி செவ்வாய் மட்டும் இல்ல, பூரம் 2ஆம் பாதம், பூராடம் 2ஆம் பாதம், பரணி 2ஆம் பாதம், இந்த 2ஆம் பாதத்துல ஒரு கிரகம் இருந்ததுனாலும் அந்த அம்சத்துல கன்னிக்கு வந்துடும். அந்த கிரகம் ராசியில எந்த இடத்துல இருக்குதோ அது சம்பந்தமான பிரச்சனைகளை ஜாதகருக்கு கொடுத்துரும். அதனால இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பலம் இழந்திருக்கார் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு
2 பேருக்குமே செவ்வாய் சரியில்லைன்றதுனால இந்த பொருத்தம் வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருக்கான்னு பாருங்க. அடுத்த கான்செப்ட் போயிடலாம். ஓகேவா? சார் கேக்குதுங்களா? ஐயா இப்ப வந்து கன்னி நவாம்சத்தை எந்த கிரகம் வந்தாலும் அப்ப அந்த பாவக காரகத்துவம் வந்து எந்த கிரகம்னு எடுத்துக்காதீங்க. மற்ற கிரகம்னா ஒண்ணும் கன்னி நவாம்சத்துல எந்த கிரகம் இருந்தாலும் எடுத்துக்க வேண்டாம். கன்னி நவாம்சத்துல பூரம் பூராடம் பரணி. ஓகே ஓகே. அதுல சுக்கிரனோட 2ஆம் பாதத்துல இருக்க கிரகங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. செவ்வாயோட 2ஆம் பாதம் செவ்வாய் மட்டும் எடுத்துங்க. இல்ல செவ்வாய் கண்ணியில இருக்க கூடாதுன்னு எடுத்துக்கோங்க. பொதுவா அப்படின்னா அது வந்து இப்போ ஏன்னா சனியோட இது பிளஸ் சுக்கிரன், அடுத்து வந்து செவ்வாய், 3 பேர் தான் இருக்கும். சோ இது 2ஆம் பாதத்துல எங்க இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த சனி செவ்வாய் சுக்கிரன் வந்து 2ஆம் பாதத்துல எதுவா இருந்தாலும் எந்த சாரம் வாங்கியிருந்தாலும் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் இல்லையா? கரெக்ட். கன்னியில சுக்கிரன் நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து அது கன்னியில இருக்கக்கூடாது. ஆமா. செவ்வாய் கன்னியில இருக்கக்கூடாது. சுக்கிரன் கன்னியில அம்சத்துல இருக்கக்கூடாது. சனி இருக்கலாம், சனியெல்லாம் இருக்கலாம். பட் சனி வந்து சுக்கிரன் சாரம் வாங்கி இருக்க கூடாது. சனி வந்து சனியோ குருவோ எந்த கிரகமா இருந்தாலும் பூரம் 2ஆம் பாதத்துல பரணி 2ஆம் பாதம் பூரா 2ஆம் பாதத்துல இருந்ததுன்னா அது சார்ந்த பிரச்சனையை கொடுத்துரும். அப்ப அது எந்த பாவகத்துல அமர்ந்து இருக்காங்க அந்த பாவகம் பிரச்சனையா இருக்குமா? அந்த பாவம் பிரச்சனை கொடுக்கும். கன்னியில இந்த கிரகங்கள் இருந்து அம்சத்துல இருந்ததுன்னா அது ராசியில எங்க இருக்கோ அந்த பாவம் சம்பந்தமான பிரச்சனையை கொடுத்துரும். ஓகேங்க சார். இங்க 7ஆம் பாவம்ன்றதுனால இந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை பார்ப்போம். ஓகேங்க சார். ஓகேவா? ஓகே. ஓகே. இதுதான் நம்ம சொன்னது. லக்னம், ராசி, ஆயுள் பலம், செவ்வாய் பலமா பலவீனமா, அடுத்து கிரக சேர்க்கை. ஓகே. மேபி இந்த சார்ட் வந்து நான் ஆணுக்கும் வந்து துலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு போட்ட சார்ட். அதனால ஏகலக்கணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சார்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. சரி, இப்ப இது பொருத்தம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஆமா. ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த ரெண்டு ஜாதகம் யாரும் பொருத்தம் வேண்டாம்னே சொல்லிட்டேன். ஓகேங்க சார். ஓகே.